சமீபத்துல கூட கருத்து கணிப்பு பற்றிய ஒரு தகவலை தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார். அதாவது எலெக்ஷன்ல கருத்து கணிப்புகள் வர்றது அப்படின்றது இயல்புதான். ஆனா அது எல்லாமே வந்து கருத்து திணிப்பாகவும் தன்னுடைய விருப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் தான் இருக்கு. இது எத்தனை கருத்து கணிப்பு 1-2 தவிர இது எல்லாமே பொய், தனக்கான சாதகமான பிரச்சாரமா தான் பயன்படுத்திக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு அது அவருக்கே உண்டான உடல் மொழியில ஆக்ரோஷமா தெரிவிச்சது. இந்த கருத்து கணிப்பை பற்றி தெரிவிச்சது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சார், அவர் சொன்னதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? உண்மைதானே. 2011 கருத்து கணிப்புல என்னன்னு சொன்னாங்க? கருணாநிதி தானே ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா 203 இடங்கள்ல வென்று ஜெயிச்சது யாரு? அதிமுக கூட்டணி தானே. அம்மா தானே ஆட்சி அமைச்சாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தாங்க, கருத்து கணிப்புகின்ற மரியாதையே இந்த லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்களால போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க உண்மையாலுமே அவங்க சொன்ன கருத்து கணிப்பு ஏதாவது நடந்திருக்கா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 என்ன சொன்னாங்க? அதிமுக தோல்வி அடையும், மறுபடியும் திமுக ஆட்சி தான் அமையும்னாங்க. 203 இடங்கள் ஜெயிச்சு அம்மா ஆட்சி பண்ணாங்க. திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம வாஷ் அவுட் ஆனாங்க. 2016 மீண்டும் அம்மா ஆட்சி தான் அப்படின்றத நிரூபிச்சாங்க. அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் எல்லாமே போய் தான். இப்ப எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் பாரத் யூனிவர்சிட்டின்னு சென்னையில இருக்கிறது போக கூட்டேரிப்பட்டு, மயிலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டேரிப்பட்டுல JR மெடிக்கல் காலேஜ், JR CBSE ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அண்ணன் CVS பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். இப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பட்டியலில் அவருடைய பேரும் இடம்பெற செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. இதை விட பெரிய கல்வி நிறுவனங்களை அவரால் ஆரம்பிச்சிருக்க முடியும். ஆனா அவர் தன்னுடைய சொந்த கிராமமான அவ்வையார் குப்பத்துடைய அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தினாரு. அந்த பசங்க வெளியில போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு சிரமப்படுறாங்கன்ட்டு அந்த ஊருக்கு எக்ஸாம் சென்டரை வாங்கிட்டு வந்தாரு அண்ணன் CV சண்முகம். இப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கல்விக்கு தொண்டாற்றினாலே தவிர கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கல. இதுதான் அதிமுகவும் திமுகவும் உள்ள வித்தியாசம்.